ஹாய். அதாவது வந்துட்டு நேற்று நான் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டேங்க. எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரைஸு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு எனக்கு கிடைக்கல. ஆஸ் யூசுவல் எல்லா சாப்பாடும் மாதிரியும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கேஸு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுல்ல, அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் கடைக்கு போயிட்டு ஒரு ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் கடைக்காரர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு விறகு அடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு இருக்குங்க. அதில் வந்துட்டு விறக போட்டுட்டு கரண்ட்டில் வந்துட்டு ப்ளக் பண்ணிவிட்டு அந்த ரைஸை போடுறாரு. போட்டு கொடுத்த உடனேயே அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருந்துச்சுங்க. அதாவது நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ரைஸை விட நேற்று நைட்டு சாப்பிட்ட ரைஸு, இந்த விறகு அடுப்பில் செஞ்ச ரைஸு சூப்பராக இருக்குதுங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, அதில் நீங்கள் ரைஸை வந்துட்டு கேஸ் மூலிமா வந்துட்டு சமைக்கிறீங்கன்றப்போ தயவுசெய்து அதை விட்டுட்டு விறகு அடுப்பில் சமைச்சு கொடுத்து பாருங்கள். அதாவது நேற்று நான் சாப்பிட்ட உடனே தான் அந்த கேஸுக்கும் அந்த விறகு அடுப்புக்கும் உள்ள டேஸ்ட்டு வித்தியாசத்தையே நேற்று தாங்க நான் வந்துட்டு பார்த்தேன். நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் சாப்பிட போகிறீங்கன்னா, முடிஞ்சால் விறகு அடுப்பில் செய்கிற ரைஸை சாப்பிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஜஸ்ட் என்னோடய அனுபவம் தான். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த கேஸு தட்டுப்பாடு வரும்பொழுது, இந்த கேஸில் சமைக்கிற டேஸ்ட்டுக்கும், விறகு அடுப்பில் சமைக்கிற டேஸ்ட்டும் நேற்று நைட்டு மட்டும்தான் நான் வந்துட்டு இதை உணர்ந்தேனே. அதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.